கடவுளை ஆசீர்வதித்து பார்க்கிறவராக தியானத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பாக எங்களுடைய நேரமாக முன்பாக வந்து ஒரு பாடலை பாடி ஒரு 5 நிமிடம் மாத்திரம் புதிய ஆராதனைகளாக நாம் கடந்து வந்து நாம் இறை வார்த்தை நேராக நாம் வழிநடத்துவார்கள். யாவருக்கும் மாலை வணக்கங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? புதுசா பார்க்குறீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம், முடியாதவர்கள் சௌரியம் போல அமர்ந்து கொள்ளலாம். கண்களை மூடுவோம். எல்லா சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்தி ஆவி ஆத்மா சரீரத்தை அப்பா உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து நான் உயிரோடு கூட இருப்பது ஆண்டவரே என்னுடைய சுத்த கிருபை ஐயா. கடந்த வாரம், கடந்த நாட்கள், கடந்த மாதங்கள் என்று சொல்லி இந்த வருடத்தில் எல்லா நாட்களிலும் உங்களோட கிருபையை தாங்கியதற்காக நன்றி என்று சொல்லுவோமா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த இடத்துல நாம் நின்று கொண்டிருப்பது உங்களுடைய பலனோ உங்களுடைய பாதுகாப்போ நீங்கள் குடிக்கிற தண்ணீரோ நீங்கள் உண்ணுகிற ஆகாரமா அல்ல. உங்கள் மீது நினைவாய் இருந்து உங்களுடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி வழுவாதபடி இரவும் பகலும் உங்கள் மீது கண்களை வைத்து கண்மணி போல பார்த்து வந்திருக்கிறார்கள். இந்த நல்ல தகவலை மாத்திரம் நம்ம நோக்கி பார்ப்போமா? உண்மையுள்ள தெய்வத்தை நாம நோக்கி பார்ப்போமா? பலவீன நேரங்கள் இல்லையா பலன் தந்தீரே, உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமானதா இருந்தது என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஜெபசிந்தனையோடு கூட என்ன
பார்த்து அப்பா உங்களுடைய அன்புக்கு ஈடாக நாங்கள் எடுத்து செலுத்துவோம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் கடந்த மாதங்களில் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போய் உங்களை சொன்னோம். ஆவியில சோர்வு, குடும்ப சூழ்நிலைகள சோர்வு ஆண்டவரே, சரீரத்தில் பலவீனங்கள் ஐயா கர்த்தாவே என்ன செய்வோம் என்று சொல்லி உடைய சமூகத்தை நோக்கி பார்த்த வேலைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் எண்ணி நடந்த நன்மைகளை செய்து அபாயங்களை தூக்கி நிறுத்தி ஜீவனை கொடுத்து
பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? அவங்களை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்க. பக்கத்தில் யாராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா இல்லைங்களா? சொன்னதுல ஒன்று நல்ல ஸ்டாண்டர்ட் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆயிரத்தி சொல்லுங்க ஸ்தோத்திரம். ரைட், இப்போதான் சிரிக்கிறீங்க. இதுவரைக்கும் சிரிக்காம தான் இருந்தீங்க. ஸ்தோத்திரம் சொல்றதுல இருக்கிறீங்க, ரைட்டாக சிரிச்சிருக்கிறீங்க. ஏன்னா எல்லாம் நம்முடைய ரத்த உறவுகள். அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது நான் திருச்சிக்கு அடிக்கடி சொல்றேன், நான் பக்கத்தில் பாட்டி உட்கார்ந்துருக்கிறாங்க, சித்தி உட்கார்ந்துருக்கிறாங்க, மாமியார் உட்கார்ந்துருக்கிறாங்க, உணர்ந்து பார்த்து. அத்தை இருந்தாங்க, அத்தை ஸ்தோத்திரம். மாமா இருந்தாங்க, மாமா ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்போதான் உறவுகள் வரப்படும், சரிங்களா? ரைட். பெரியமானவர்களே, குறிப்பாக இந்த நாளிலும் தவக்காலத்தின் முதலாம் நிலையிலே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அன்பை இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வருகின்றோம். அதற்கு மேலாக கிறிஸ்து நமக்கு எதற்காக சிலுவையை சுமந்தார், ஏன் மரித்தார், அதன் அடிப்படையில் இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எடுத்தவர்கள் வாசிகள் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், உண்டான நித்திய ஜீவன். கிறிஸ்து நமக்கு மரித்ததன் உண்மையான நோக்கம், பாவத்தின் மிகுதியினாலே நீங்களும் நானும் மரண தருவாயில் இருக்கின்ற நாட்களில் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை தரும்படியாக கிறிஸ்து சிலுவையை சுமப்பதற்கு ஆயத்தமானார். எதன் அடிப்படையில் ஆயத்தமானார் என்றால், அந்த திருமறை பாடத்தினுடைய தொடர்ச்சி மேல் விதமாய் எழுதப்பட்டிருக்கின்றது. 21வது வசனம். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகின்ற காரியங்களினாலே அக்காலத்தினாலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது, அதில் முடிவு மரணமே. நாம் வாசிக்கிட்ட திருமறை பாடம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு திருமறை பாடம். சிறிய வயதிலே நமக்கு இதை கதையாய் சொல்லுவார்கள். அநேக இடங்களிலே இந்த திருமறை பாடத்தினுடைய ஆழமான கருத்து நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அவர்கள் பயந்து விடுகின்றார்கள். பயப்படுகின்ற வேளையில் ஏன் பயந்திருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது, ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது, நான் நிர்வாணி என்று சொல்லுகின்ற ஒரு விளக்க முறை. இந்த திருமறை பாடத்தினுடைய உள்ளான ஆழத்திற்கு சென்று நீங்களும் நான் கவனித்து பார்ப்போம் என்றால், ஏறத்தாழ ஆதாமும் ஏவாளும் உருவாக்கப்பட்டு 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள் இடைவெளியிலே இந்த நிகழ்வு நடந்ததாக வேத வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். அந்த 2 ஆண்டுகள் அல்லது 1 ஆண்டுகள் அல்லது 10 மாதங்கள் என்று வைத்துக் கொள்வோம் என்றால், ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவ ஆவியானவர் ஆதாமோடும் ஏவாளோடும் பேசுகின்ற அந்த நாட்கள். இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்களில் பரிசுத்தமாய் படைக்கப்பட்ட மனிதர்கள் யார் என்றால் ஆதாமும் ஏவாளும் தான், வேற யாரும் கிடையாது. ஆதாமும் ஏவாளும் பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு உன்னதமான மனிதர்கள். அந்த உன்னதமான மனிதர்கள் தேவனுடைய சத்தத்தை அனுதினமும் கேட்டு தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரங்கள், ஒரு குறிப்பிட்ட அந்த நேரத்திலே கணவனும் மனைவியுமாய் படைக்கப்பட்டிருக்கின்ற ஆதாமும் ஏவாளும் தனித்திருக்கின்ற அந்த சூழல், தேவ ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே இராத வேளையில் சாத்தானவன் அவர்களிடத்தில் பேசுகின்ற ஒரு சூழல். யார் பேசுகிறார்கள்? சாத்தான் பேசுகின்றார். பரிசுத்தமாய் படைக்கப்பட்ட மனுஷனிடத்தில் பிசாசு பேசும் பொழுது, பரிசுத்தமாய் வாழ்கின்ற ஒரு பெண்மணி பிசாசின் சத்தத்துக்கு செவியொடுக்கும்படியாக தன்னுடைய செவியை சாய்க்கின்ற தருணம்.
நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பாவிகளாய் பிறந்திருக்கின்றோம். நீங்களும் நானும் பரிசுத்தமாக பிறந்திருக்கிறீங்களா? இல்லை. நீங்களும் நான் எப்படி பிறந்திருக்கிறீங்க? பாவிகளாய் பிறந்திருக்கின்றோம். அப்ப பாவிகளாய் பிறக்கின்ற நம்மிடத்தில் பிசாசு ஈஸியா என்னவன் இல்லைங்க, என்னவன் இல்லைங்க, தன்மையை படுத்திவிட முடியும். ஏனென்றால் பரிசுத்தமாய் இந்த உலகத்தில் இருந்த ஏவாளையே தன்னிலைப்படுத்துகின்ற தனித்தன்மை யாருக்கு இருந்துச்சுங்க? யாருக்கு இருந்துச்சுங்க? பிசாசுக்கு இருந்துச்சு, சாத்தானுக்கு இருந்துச்சு. அப்ப நீங்கள் இந்த உலகத்துல பாவிகளா இருக்கின்றோம். ஒரு குறிப்பிட்ட அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றோம். மற்ற எல்லா நாட்களும் இந்த உலகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் மிக எளிய வழியில் பாவம் செய்வதற்கு திறந்த வழிகளை யார் வைத்திருக்கிறாங்க? பிசாசு வைத்திருப்பாங்க. அப்ப நீங்களும் நானே எளிமையா பாவம் செய்ய முடியுமா? முடியாதுங்களா? ஈஸியா பாவம் பண்ணிடலாம். அப்ப அந்த பாவம் செய்யும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டது இருக்கிறது. தோட்டத்தின் நடுவிலே 9வது வசனம், தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்கதாக விருட்சத்தையும் பூமியிலிருந்து உழைக்க பண்ணினார். அப்ப தோட்டத்தின் நடுவில் எத்தனை மரங்கள்? தோட்டத்தின் நடுவில் எத்தனை மரம்? நான் செய்திக்கு வந்து என்னோட கூட நீங்க பேசுறாங்க, அப்பதான் கரெக்டா புரியும். தோட்டத்தின் நடுவில் எத்தனை மரம் இருக்குது? தோட்டத்தின் நடுவில் ஐயா கை தூக்கிட்டாரு, ஒரு மரம். ரைட். அடுத்ததுங்க, தோட்டத்தின் நடுவில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீவ விருட்சம் என்ற ஒரு மரம், 2வது நன்மை தீமை அறியத்தக்கதாக ஒரு மரம். 2 மரங்கள் அங்கே இருந்தது. எத்தனை மரங்கள் இருந்தது? 2 மரங்கள் இருந்தது. அந்த 2 மரங்களில் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் தடை சொன்னார்களா? இல்லை. எதுக்கு மட்டும் சொல்றாரு? நன்மை தீமை அறியத்தக்கதாக கனியை புசிக்காத என்று ஒரு கட்டளை கொடுக்கின்றது. குறிப்பாக பார்க்கிற்கு வேண்டாம். நம்முடைய ஆலயத்துக்கு முன்னால் வந்துடுற செல்போன் என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுறதுங்க, ஃப்ரெண்ட் என்னன்னு ஒன்று எழுதி ஒட்டி இருக்கிறாங்க. என்ன இருக்காங்க? செல்போன். சொல்லுங்க, நீங்க தான் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் ஒரே டைம் தான் பார்த்துருக்கிறேன். ரெகுலராக பார்த்து சொல்லுங்க, என்ன எழுதி இருக்கிறது? செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்குதுங்களா, இல்லை சைலண்ட் பண்ண போட சொல்லிட்டு என்ன போட்டுருக்கு? நீங்க ரெகுலராக பார்க்குற வாசகத்தை மறந்துட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? அப்போ ஒன்று செய்யாதே அப்படின்னு சொன்னோம்னா அதை செய்கிறது நம்முடைய ரத்தத்தில் ஒவ்வொரு எங்கிருந்து வருது தெரியுங்களா? யார்கிட்ட வந்துருக்குதுங்க? நம்முடைய ஆதி பெற்றோராகிய ஆதாம் அவருடைய ரத்தத்திலிருந்து வந்தது. அதனாலதான் நம்ம எத்தனை தப்பு சொன்னாலும் அந்த பேச்சை கேட்க மாட்டோம், நடவடிக்கிறது யாருங்க? நம்ம தான். ஒன்று செய்யாதேன்னு யார் சொல்றது? நான் அந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு இதெல்லாம் பெருமை குணம் நம்முடைய ஜீன் நம்ம அப்படியே ரத்தத்திலே ஊறி வந்துருக்கு. இந்த ஊர்ன காரணத்தமாக இருக்கின்ற ஆதாமும் ஏவாளும் எதை சாப்பிட வேண்டாம் என்று சொல்றார்களோ அதை சாப்பிடுகின்றார்கள். அதை சாப்பிடும் பொழுது தேவன் சொல்லியிருக்கின்ற ஒரு வார்த்தை, அதை சாப்பிடும் நாளிலே நீ என்ன பண்ணுவீங்க? சாவாய். அப்ப அந்த பழத்தை சாப்பிட்ட அந்த நாளில் அவங்க செத்துருக்கணும்ல, செத்துருக்க கூடாதா? தேவனுடைய கட்டளை என்ன? அதை நீ சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிருக்கு. அப்ப சாப்பிட்ட பேரத்துல மரணத்தை தருவிருக்க வேண்டும். அதனால வேதவசனம் பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மனிதர் அவர் வழியாக நித்திய ஜீவன் உண்டு என்பதற்காக அந்த தேவனுடைய கிருபை பாருங்க. மிக அழகான வேதவசனத்திலே சாப்பிட்ட உடனே மறிக்க வேண்டிய அந்த மனிதர்கள் தேவனுடைய கிருபையினாலே உயிரோடு இருந்தார்கள். தேவனுடைய கிருபையினாலே உயிரோடு இருந்தார்கள். அப்ப நீங்களும் நானும் ஆண்டுடைய சத்தத்துக்கு செவிவிடாதபடி நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகின்ற அநேக பாவங்களை செய்துவிட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது நீங்களும் நானும் மதிக்காதபடி
தேவனுடைய கிருபை இன்றைய நாளிலே உயிரோடு இந்த ஆலயத்தில் நம்மை கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்குதுங்க? என்ன பண்ணியிருக்குது? அமர வைத்திருக்கின்றது. இதற்கு நீங்களும் நான் யாருக்கு நன்றி சொல்லணுங்க? யாருக்கு நன்றி சொல்லணுங்க? நம்முடைய தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்ம செய்கிற பாவத்துக்கெல்லாம் கணக்கு போட்டாருன்னா ஆண்டவராய தேவன் அடுத்த செகண்டே நம்முடைய உயிர் நம்மளை விட்டு என்ன பண்ணிருக்க? வெளியே போய்விடுது. அப்படி என்றால் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு இன்றும் நம்மை உயிரோடு தேவனுடைய ஆலயத்தில் அமர்த்தி வைத்திருக்கிறது என்றால் நீங்களும் நானும் ஜீவ விருட்சத்தின் கனியை உட்கொள்கின்ற காரணத்தினால் அவர் கிருபையாக மீட்டெடுத்த அந்த நேரத்திலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவ சத்தத்தை கேட்கும் பொழுது ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது அந்த மனிதன் சொல்லுகின்றான், நான் நிர்வாணி, வெட்கத்தின் பலன் மரணம். வெட்கத்தின் பலன் மரணம். ஏனென்றால் 2 ஆண்டுகள் அல்லது 10 மாதங்கள் இடைவெளியிலே ஒவ்வொரு நாளும் தேவன் ஆவியானவர் பேசும் பொழுது, சத்தத்தின் வழியாக பேசும் பொழுது அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். அவ்வளவு என்ன பிள்ளைங்க? என்ன பிள்ளைங்க? வெட்கம் இல்லை. ஆணும் பெண்ணும் நிர்வாணியாக இருந்தார்கள், வெட்கம் இல்லை. ஒரு சின்ன உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேண்டும் என்றால், எத்தனை பேருக்கு வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்குதுன்னு தெரியல. அந்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா குளிக்க வைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் குளிக்கிற வரைக்கும் அந்த பெண் குழந்தை என்ன பண்ணுங்க? அப்பாட்ட நின்று குளிச்சுக்க, எந்த தப்பும் கிடையாது, அப்பாட்ட குளிக்கும். அந்த குறிப்பிட்ட ஏஜ் வந்துருச்சுன்னா பாப்பா நான் குளிச்சு விடுறேன் பாப்பா அப்படின்னு அப்பா போனாருன்னா அந்த பெண் குழந்தை என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? நானே குளிச்சுக்கிறப்பா அப்படிங்க. அப்ப எப்பொழுது அந்த குழந்தைக்குள்ள அந்த உணர்வு வருகின்றதோ, எப்பொழுது அந்த குழந்தை வெட்கப்பட ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது அது தவறு செய்ய ஆரம்பிக்கின்றது என்று பொருள்படுகின்றது. அப்ப நம்ம கவனமா இருக்கணும். ஆண் மகனா இருந்தாலும் சரி, பெண் மகனா இருந்தாலும் சரி. அந்த ஆண் குழந்தை அம்மா நின்றுப்பாங்க, நைட் நேரத்தில் உச்சாடிக்க வருவான், அம்மா கையை பிடிச்சிட்டு போவாங்க, அடிச்சாதான் பாட்டு கடிச்சிட்டு போய் எந்த வெக்கம் இல்லாமல் இருக்கு. அந்த குறிப்பிட்ட ஏஜ் வந்துருச்சுன்னா அம்மா கூட்டிட்டு போறவ அப்படியே கதவை சாத்துவான். அப்ப நம்ம விளாடாங்க வேணும். இதெல்லாம் ஆதியாகமத்திலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இருவரும் நிர்வாணிகளாக இருந்து தேவனுக்கு முன்பாக வந்தார்கள். அவர்களுக்கு வெட்கம் என்ற உணர்வு இல்லை. நன்மை தீமை அறிந்த கனியை இவர்கள் சாப்பிட்ட பின்பு அவர்களுக்கு முதலாவது வெட்கம் வந்தது. என்ன வந்துச்சு? வெட்கம் வந்துச்சு. அப்ப அந்த வெட்கம் வரும் பொழுது தங்களை பார்க்கின்றார்கள், தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். அவர்கள் அத்தி இலைகளை தைத்து தங்களை மறைத்துக் கொண்டார்கள், நிர்வாணத்தை மறைத்துக் கொண்டார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது தவறு செய்த காரணத்தினால் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் ஒளிந்து கொள்ளும் பொழுது அந்த நித்திய ஜீவனை எங்கே பெற்றுக்கொள்ள வேண்டுமா? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகின்ற திருமறை பாடம் அங்கே நிறைவேறுகின்றது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம். தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். எபிரேய வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது அந்த திருமறை பாடத்தை ஆழமாய் பார்க்கும் பொழுது அங்கே ஆட்டு தோளுடைய எழுதப்பட்டிருக்கு. என்ன தோளுடைய? ஆட்டு தோளுடைய. மனிதன் தவறு செய்யும் பொழுது ஒரு மிருகம் பலி செலுத்தப்பட்டது. அதுவரைக்கும் ரத்தம் சிந்துதல் அந்த இடத்தில் இல்லை. ஆதாமும் ஏவாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நாட்களில் அந்த ஏறத்தாழ 10 மாதங்கள், அந்த 2 மாதம், அந்த 2 வருடங்கள் நாட்களிலே மரணம் இராதபடி அனைத்தும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தது. எப்பொழுது தேவனுடைய சத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படிய மறுந்து தன்னுடைய பாவத்தை செய்ய முயற்சி செய்தார்களோ அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் முதல் பலியை அந்த உலகத்தில் செலுத்துகின்றார். முதல் விலங்கு பலி செலுத்தப்படுகின்றது. முதலாக ரத்தம் சிந்தப்படுகின்றது. அந்த தோல் உடையை உருவாக்குவதற்காக
ஒரு விலங்கு பலி செலுத்தப்பட்டது. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் நிறைவேறப்படுகின்றது. அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அதற்கு பரிகாரமாக விலங்கின் ரத்தம் சிந்தப்பட்டது. அதுதான் பழைய ஏற்பாட்டில் முழுமையாய் வாசிக்கும் பொழுது, நீ இந்த பாவத்தை பண்ணினால் இந்த விலங்கை பலி செலுத்து, இந்த புறாவை பலி செலுத்து என்று அந்த திருமறை பாடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் விலங்குகள் பலி செலுத்தப்படுகிறது என்றால், ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, தேவனாய கர்த்தர் வாயின் வார்த்தைகளினால் உலகத்தை படைக்கின்றார், உருவாக்குகின்றார். தன்னுடைய வாயின் வார்த்தைகளை அனுப்பி மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் உருவாக்குகின்ற, மேலே இருக்கின்ற அனைத்து விதமான பறவைகள், தண்ணியில் இருக்கின்ற மிருக ஜீவன்களை உருவாக்குகின்ற தேவன். வாயின் வார்த்தைகள் அனைத்தும் மிருகங்களாக, பறவைகளாக உருவாக்கப்படுகின்றது, நீர்வாழ் தந்துகளாக உருவாக்கப்படுகின்றது. பிரசங்கில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, மிருக ஜீவன்கள் அனைத்திற்கும் சுவாசம் என்னது? ஒன்று. கரெக்டுங்களா? அனைத்து விதமான மிருகங்களினுடைய ஜீவ சுவாசம் ஒன்று. ஏனென்றால் ஒரே வார்த்தை தான், பிதாவுடைய வார்த்தையிலிருந்து வெளிவந்த ஒரே வார்த்தை ஒன்றே ஒன்றுதான். அந்த வார்த்தை மாம்சமாகி, அப்ப மிருக ஜீவன்களாக, பறவைகளாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற அநேக மிருக ஜீவனுடைய வார்த்தை பல்வேறு உருவங்களை உடைய வார்த்தைகளாக காணப்படுகின்ற அந்த சூழலினால் மோசேக்கு ஆண்டவர் தருகின்ற ஒரு கட்டளை என்னவென்றால், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உண்டாகிறவர்களுக்கு ஒப்பான சொரூபத்தை ஆகிடும். அந்த இதையெல்லாம் நீ எதையும் வணங்க வேண்டாம். ஏனென்றால் அதெல்லாம் கடவுள் அல்ல, அனைத்துக்கும் ஜீவ சுவாசமாய் இயேசுவை இருந்து கொண்டிருக்கின்றார். அப்ப அந்த வார்த்தையை மாம்சமாக இயேசுவானவர் அவதரிக்கின்ற அந்த நாட்களுக்கு முன்பாக இயேசுவானவரை காணப்படுகின்ற பறவை எண்ணங்கள் அப்படிதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அதை வணங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அநேக விக்கிரக கோவிலுக்கு போனீங்கன்னா எல்லா மிருக ஜீவன்களும் பறவைகளும் தெய்வமாய் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை நீங்களும் நானும் வணங்கக்கூடாது, அதை நமஸ்கரிக்கக்கூடாது, அதை சேவிக்கக்கூடாது என்றால், ஏனென்றால் இயேசுவானவர் இந்த உலகத்தில் பிறக்கப் போகின்றார். நான் தடை செய்த ஜீவக்கனியை இயேசு என்னும் ஜீவக்கனியாய் நீங்களும் நானும் புசிக்க வேண்டும். அதற்கு அடிப்படையாய் ஆதாமும் ஏவாளும் தவறு செய்யும் பொழுது ஒரு விலங்கின் ரத்தம் சிந்தப்படுகின்றது. அது மிக தெளிவான ரத்தமாய் இருப்பதனாலே அந்த ரத்தத்தை நீங்களும் நானும் புசிக்க கூடாது. அந்த ரத்தத்தை புசிக்கும் பொழுது அதுல என்ன இருக்கிறது? ரத்தத்தில் என்ன இருக்கிறது? உயிர் இருந்து கொண்டிருக்கிறது, ஜீவன் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த விலங்கினுடைய ரத்தம் சிந்தப்படும் பொழுது அங்கே அவனுடைய பாவத்திற்கு மரணம், அங்கே விலங்கு பலியிடப்படும் பொழுது கிருபையாக கடவுள் நமக்கு வாழ்வை கூட்டி கொடுக்கின்றார். அப்ப கிருபையாக கடவுள் நமக்கு வாழ்வை கூட்டி கொடுக்கும் பொழுது நித்திய ஜீவனை எங்கே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோம் என்றால், அந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே அந்த 3ஆம் அதிகாரத்தின் 22வது வசனம் விதமாக எழுதப்பட்டிருக்கின்றது. அவன் தன் கையை நீட்டி ஜீவவிருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று என்ன பண்றாங்க? அந்த பகுதியை கடவுள் தடை செய்கின்றார். தடை செய்யும் பொழுது ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் புசிக்கும் நாளில் தான் அவனுக்கு என்ன நித்திய ஜீவன் உண்டு. அப்ப ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும் என்றால் ஜீவ விருட்சத்தின் மரத்திலிருந்து ஒரு கனி தோன்ற வேண்டும். அப்ப சிலுவை என்னும் மரத்திலிருந்து ஜீவக்கனியாக இயேசுவானவர் அங்கே வருகின்றார். ஒரு கனியை சாப்பிட வேண்டும் என்றால் அந்த கனியை முதலாவது என்ன பண்ணணுங்க? சொல்லுங்களேன்.
ஒரு கனியை சாப்பிட வேண்டும் என்றால் முழு கனி எடுத்து அப்படியே வாயில போட முடியுமா? முடியாது. அந்த முழு கனியை நம்ம வாயில போடணும்னா அந்த கனி என்ன பண்ணணுங்க? உடைக்கப்பட வேண்டும், வெட்டப்பட வேண்டும், கத்திரிக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவின் சரீரம் ராம் முழுவதும் நொறுக்கப்படுகின்றது. கிறிஸ்துவின் சரீரம் ராம் முழுவதும் உடைக்கப்படுகின்றது. கிறிஸ்துவின் சரீரம் ராம் முழுவதும் நொறுக்கப்பட்ட அந்த சரீரம் உடைந்த துண்டுகளாக உருக்குலைக்கப்படுகின்றது. ஏனென்றால் நம்முடைய சரீரத்துக்குள் போக வேண்டும் என்பதற்காக. முழு பலத்தை மனிதனால் உட்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலே கிறிஸ்துவின் சரீரம் முழு சரீரமாய் அங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தால் பிரயோஜனமில்லை என்பதற்காக கிறிஸ்துவின் சரீரம் ராம் முழுவதும் நொறுக்கப்பட்டது. ஏன் நொறுக்கப்பட்டது என்றால் ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்களும் நானும் சாப்பிட வேண்டும் என்பதற்காக. அப்ப நீங்களும் நானும் சாப்பிட வேண்டும் என்பதற்காக ஒன்றும் அறியாத கிறிஸ்துவின் சரீரம் உடைக்கப்படுகிறது என்றால் அந்த நிகழ்விலே நம்மை ஆயத்தப்படுத்தி பார்க்கும் பொழுது ஏன் கிறிஸ்து நமக்காக மரித்தார்? ஏன் கிறிஸ்து நமக்காக மரித்தார்கள்? நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் நீங்களும் நானும் பாவிகளாய் வாழ்ந்து பாவிகளாய் மரித்து போவோம் என்றால் நம்முடைய ஆன்மாவை கொள்வதற்கு வல்லவராய் இருக்கின்ற யாருக்கு பயப்படணும்? ஐயர் ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறாருங்களா? பிரவீன் ஐயாக்கு கண்டிஷன் போட்டுக்கிறாரு. செய்தி எடுக்கிறப்ப யாராச்சும் பேசுறீங்க நல்லா இருக்காதவங்க சொல்லியிருக்கிறார்களா? இல்ல வரைகிட்ட நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார்களா? சொல்லுங்க. அப்படி சொல்லியிருந்தாங்க வாபஸ் வாங்க சொல்லிடலாம். நாளைக்கு பேசலாம பேசக்கூடாதுங்களா? நம்முடைய சரீரத்தை அழிக்கின்ற மனிதனுக்கு பயப்பட வேண்டாம். நம்முடைய ஆன்மாவை அழிக்க எப்ப 52 பேர் வாய்ந்திருக்காங்க சொல்லுங்க. சரி, கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய ஆன்மாவை அழிக்க வல்லவராய் இருக்கிற தேவனுக்கு நீங்களும் நானும் பயப்பட வேண்டும். அப்ப நம்முடைய ஆன்மா தப்பிரிக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சரீரத்தை நீங்களும் நானும் உட்கொள்ள வேண்டும். ஜீவ விருட்சத்தின் கனியாய் காணப்படுகின்ற கிறிஸ்துவானவரை நீங்களும் நானும் உட்கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவானவர் சிலுவையை சுமந்தாக வேண்டும். கிறிஸ்துவானவர் சிலுவையை சுமக்க வேண்டும். அந்த சிலுவை பாடல் என்பது மிகவும் கடினமான காரியம். அந்த சிலுவை பாடல்களை கவனித்து பார்ப்போம் என்றால் நாம் வெட்கம் என்று சொல்லப்படுகின்ற நான் நிர்வாணியாய் இருக்கின்றேன் என்று ஆதாமும் ஏவாளும் சொல்லுகின்ற காலத்தினால்தான் சிலுவையில் இயேசுவை அறையும் பொழுது முழு நிர்வாணமாய் அறைந்தார்கள். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ரோமன் பேரரசினுடைய நாட்களிலே ஒரு குற்றவாளி முழு நிர்வாணமாய் தான் சிலுவையில் ஏற்றப்படுவார். நீங்களும் நானும் உடை போடுவதற்காக அவர் உடையை இழந்து போனவராய் இருந்தார். ஆதாமும் ஏவாளும் உடை போடுவதற்காக உடை அங்கே தயாரிக்கப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய உடையாக, தோல் உடையாக. அன்று தந்து ஆதாமும் ஏவாளையும் பாதுகாத்த தேவன் தன்னுடைய ஒரே மகனாய் கிறிஸ்து என்னும் இயேசுவானவரை சிலுவையிலே நிர்வாணப்படுத்தி படுகொலை செய்து இன்று நமக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தந்த நம்முடைய தேவன். அந்த தேவனை குறித்து மீதமுள்ள 2 நாட்களிலே நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் வாசிக்கிற அந்த திருமறை பாடத்திலிருந்து கடவுள் நமக்கு முதலாவது நல்ல நன்மை தீமை அறியத்தக்க அறிவை தந்திருக்கின்றார். 2வதாக வெட்கத்தை கொடுத்திருக்கின்றார். 3வதாக நாம் இந்த 2ஐயும் உள்வாங்கி கிறிஸ்து ஏன் எனக்காக மரித்திருக்கின்றார்,
அதனுடைய நோக்கத்தினுடைய சாராம்சத்தை நாம் இந்த நாளிலே முன்னுரையாக தியானித்திருக்கின்றோம். மீதமுள்ள 2 நாட்களிலே இதற்குண்டான விரிவாக்கத்தை நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே மிக சரியாக எத்தனை மணிக்கு வரீங்க? எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வரணுங்க? சொல்லுங்களே, எத்தனை மணிக்கு வரணுங்க? நாளைக்கு என்ன கிழமைங்க? சனிக்கிழமை. எல்லாரும் வீட்டில் இருக்கீங்களா, வேலைக்கு போயிருக்கீங்களா? 2வது சனிக்கிழமை. ரைட். வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் எத்தனை பேருக்கு இதில் கை தூங்க பார்க்கலாம். ரைட். வேலைக்கு போகிறவங்க 1 2 3 4 5 பேர். பாப்பா வேலைக்கு போகிற ஸ்கூலுக்கு போக நினைக்கிறீங்க, பரவாயில்லைங்க. அப்போ ஒரு 4 பேர். கொஞ்சம் நேரமாக வந்தீங்கன்னா செய்தி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கு. கரெக்டுங்களா? கொஞ்சம் நேரமாக வந்தீங்கன்னா செய்தி எடுப்பதற்கு வசதியாக இருக்குது. நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா சாப்பிட்டா முடிக்கிறதா இருக்குது. இது கொண்டாட விளக்கத்தை எனக்கு தர முடியாமல் இருக்குது. ஆகவே நாளைய தினத்தில் நீங்கள் மிக சரியாக 7 மணிக்கு நீங்கள் ஆலயத்துக்கு வருவீர்கள் என்றால் அந்த தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து தியானிக்க கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி ஆண்டவரை காண்போம். பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்தில் பேசும்படியாக நீங்களும் நானும் உடையை அணிந்து கொள்வதற்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனை மீட்டெடுக்கும்படியாக கிறிஸ்துவை சிலுவையிலே வரைந்த அந்த நாட்களை நாளில் நினைவு கூறுகின்றது. நான் 7000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் நமக்காக மரித்திருக்கிறார் என்றார், கிறிஸ்துவானவர் நமக்காக மரித்திருக்கிறார் என்றார். இதோ இன்றைய நாளிலும் அதே திருரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தியானிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இது உடனே மரணத்தை தராதபடி கிருபையாக ஒரு விலங்கை பலி செலுத்தி மீண்டும் இயேசுவானவர் உலகத்திலே பலியாய் மாறி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்றால் அந்த விலையிலே